உடனே ஜி அரவிந்தசாமி இந்திய மாணவர் சங்கம் மாநில செயலாளர். ஆகஸ்ட் 28ஆம் தேதி இங்க அசோக் பில்லர்ல உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி, அதே போல சைதாப்பேட்டை பள்ளிகள்ல இங்க வந்து பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பா மகாவிஷ்ணு என்பவரை அழைச்சி ஒரு அறிவியலுக்கும் மதசார்பின்மைக்கு எதிராக, அதே போல முற்போக்கு கருத்துக்களுக்கு எதிராகவும் இங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஆன்மீக கருத்துக்களை புகுத்துற அளவுக்கு ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் சொற்பொழிவு என்பது நடத்தப்பட்டிருக்கு. அந்த சொற்பொழிவுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாரும் தியானத்துக்கு போகணும், உங்களுக்கு வந்து அடுத்த காலத்துல பிறவி போஜனம் கிடைக்கும், அப்படின்னா நீங்க ஆன்மீகத்தை நன்கு அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்துத்துவ மத கருத்துக்களை புகுத்துற அளவுக்கு இந்த பள்ளிகள்ல இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா போன ஜென்மத்துல யார் யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் மாற்றுத்திறனாளியா தான் பிறப்பாங்க, இதுதான் வர்ணாசிரமம் சொல்லுது அப்படிலாம் சொல்லி பொதுவெளியில அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் ஒரு தவறான டேட்டாஸோட அறிவியலுக்கு எதிராக இன்னைக்கு வந்து அவரு கருத்துக்களை பரப்பியிருக்கிறாரு. அதை எதிர்த்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவரு அனைத்து மாணவர்களுக்கு முன்னாடி ஆசிரியர்களை அசிங்கப்படுத்தும் விதமா, மாற்றுத்திறனாளிகளை கொச்சப்படுத்தும் விதமா இந்த மகாவிஷ்ணு செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த மகாவிஷ்ணு அழைச்சி ஒரு ஆன்மீக கருத்துக்களை இன்னைக்கு அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை இன்னைக்கு இந்த பள்ளிகள்ல இன்னைக்கு புகுத்துற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா இது தமிழக அரசுக்கோ இல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கோ தெரியாமலாம் நடக்கல. ஏன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அந்த மகாவிஷ்ணு சந்திச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. அதே போல ஒரு நேற்றைய முன்தினம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எல்லா ஸ்கூல்லயும் வந்து ஒரு உறுதிமொழி ஏற்புன்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு ஆன்மீக கருத்துக்களை புகுத்துற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சமூக நீதி பேசுறாங்க, மதச்சார்பின்மை நாங்க பாதுகாப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பேசுற மதச்சார்பின்மை இதுதானா? பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதா? இன்னைக்கு எத்தனையோ ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து மத கருத்துக்களை பரப்புற அளவுக்கு அதை ஊக்குவிக்கிறாங்களே, அப்ப உடனடியாக அந்த தலைமை ஆசிரியர் மீதும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய கல்வி வந்து எந்த மாதிரியான கல்வி? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சமூக நீதி, அதே போல சுயமரியாதை, இன்னைக்கு பகுத்தறிவு மண்ணுங்க தமிழ்நாட்டில். நீங்க பெரியார் மண்ணு, பகுத்தறிவாளன் மண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு பெரியார இன்னைக்கு வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இந்த திமுக அரசு வந்து ஒவ்வொரு பள்ளிகள்லயும் ஆன்மீக கருத்துக்களை புகுத்துறத இந்திய மாணவர் சங்கம் வன்மையா கண்டிக்கிறோம். ஒரு பக்கம் கவர்னர் வந்து தேசிய கல்விக் கொள்கை தான் பெஸ்ட் அப்படிங்கிறாரு, ஒரு பக்கம் மகாவிஷ்ணு எல்லா ஸ்கூல்லயும் ஆன்மீக பக்தி இலக்கியம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு, ஒரு புறம் மாநில கல்விதான் பெஸ்ட்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்றாரு. நாங்க எதை ஏத்துக்கிறது? ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு சமத்துவமான மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற அளவுக்கான கல்வி என்பது இருக்கணும். ஒரு அறிவியலுக்கான ஒரு கல்வியா இருக்கணும். ஒரு சமமான கல்வியை தான் நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க அறிவியலுக்கு புறமான அந்த ஒரு கல்வியை இன்னைக்கு ஒரு ஆன்மீகத்தை புகுத்துவது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும். உடனடியாக அந்த தலைமை ஆசிரியர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த பள்ளிகளில் தொடர்ச்சியாக முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்துறோம். உடனடியாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதற்கான முழு விவரத்தை சொல்லணும். ஏன்னா மகாவிஷ்ணு அவர் நேரில் பேசியிருக்கிறாரு. பேசி ஒரு 2-3 நாள்ல இன்னைக்கு ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி ஆன்மீக கருத்துக்களை பரப்புற அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துறாரு. மாற்றுத்திறனாளிகளை தரைக்குறைவா பேசுறாரு, நீங்க வர்ணாசிரமத்தை புகுத்துவன்னு சொல்றாரு. குறிப்பா அந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. இங்க உள்ள மாணவிகள்கிட்ட கேட்ட போது என்ன சொல்றாங்க, நீங்க வந்து தியானத்தை அதிக அளவு நீங்க வந்து பயிற்சி எடுக்கணும். தியானம் எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆண்கள் ஒரு ஆடை இல்லாம கூட எதிரில் கூட அந்த நேரத்தில் நீங்க வந்து உங்களுடைய மைண்டை மாத்திரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டா கட்டுக்கோப்பா இருக்கலாம். குறிப்பா நானும் ஒரு ஆண், நானா சட்டை கட்டிட்டு வந்து நிக்க நான் தயார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீகம் மூலியமா ஆபாச கருத்துக்களை இன்னைக்கு பிஞ்சு மனசுல நஞ்ச வதைக்கிற அளவுக்கு அந்த மகாவிஷ்ணு செயல்பட்டதை வன்மையா கண்டிக்கிறோம். உடனடியாக அவர்கள் மீது பாலியல் குற்ற வழக்குகளை பதிவு செய்யணுங்கிற வலியுறுத்தி தான் இந்திய மாணவர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி. மினிஸ்டர் பொதுவா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுறது ஒன்னா இருக்கு, செயல்ல ஒன்னா இருக்கு. நீங்க வந்து மீடியாவில் இன்னைக்கு வந்து உயர்கல்வியில பள்ளி கல்வியில நாங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? இங்க தமிழ்நாட்டில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ முறைகேடு. இன்னைக்கு 11 பேராசிரியர்கள் 11 கல்லூரிகள்ல வேலை பார்த்த மாதிரி போலியா கணக்கு கட்டியிருக்காங்க. அதே போல பிஎட் காலேஜ்ல அங்க உள்ள கொஸ்டின் பேப்பர் 150 கோடிக்கு வித்திருக்காங்க. கேரளா அண்டை மாநிலங்களுக்கு எல்லாம் வித்திருக்காங்க. அதே இணை பதிவாளர் அங்க பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டிருக்கிறாரு. அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல இன்ன வரைக்கும். இது மாதிரியான
இது போக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இன்னைக்கு வந்து கார் ரேஸ் ஒரு புறம் நடத்துறாங்க, ஒரு புறம் அவர் ஃபாரின்ல போயிருக்கிறாரு. இங்க என்ன நடக்குது? இங்க பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வியும் சீர்கேடா கிடக்க அதை பத்தி இந்த அரசு ஏதாவது முயற்சி எடுக்குதானா? கிடையாது. ஒரு பக்கம் பாலியல் சீண்டல்கள் ஒவ்வொரு கல்வி வளாகங்களையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க இந்த அரசு என்ன முன்னெடுக்குது? அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக இது மீது விளக்கம் அளிக்கணும். இல்லைன்னா அவர்கள் வந்து ஒரு பள்ளி கல்வித்துறைக்கும் இந்த திராவிட அரசியல் சமூக நீதி அரசியல் பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு தான் இந்திய மாணவர் சங்கம் நாங்க பேசுறோம்.